தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வசனம் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம், இறை திருவார்த்தை 9. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். குற்றத்தை மூடுகிறவன் யார்? நல்லவங்க மட்டும்தான். ஒரு 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, அவன் சொன்னதை இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க, நல்லவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்க வந்துட்டு நல்லவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரியே அவங்க சொல்கிறத கேட்டுன்னு போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதுக்கு பேர் தான் அவங்க 2 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் உன்னை பற்றி இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கலக்கம் செய்வதற்கு பேர் தான் கோல் சொல்கிறது, கலக்கம் சொல்கிறது, அங்கே இருக்கிறத எங்கே சொல்கிறது, மாற்றி மாற்றி சொல்கிறது. அவங்க 2 பேருடைய நல்ல உறவையும் அந்த இடத்துல பிரித்து பார்ப்பது. அந்த மாதிரி பிரித்து பார்ப்பவர்கள்தான் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும். இங்கேயும் அங்கேயும் போயிட்டு கோல் சொல்லிக்கிட்டு இருந்தால் தேவையில்லாமல் அந்த குடும்பம் பிரிந்து போகும். எந்த ஒரு காரியத்திலும் சரி, அது குடும்பமாக இருக்கலாம், பொது இடங்களிலும் சரி, நம்ம வேலை செய்கிற இடத்திலும் சரி, அங்கே இருக்கிறத இங்கே சொல்லிவிட்டு இங்கே இருக்கிறத அங்கே சொல்கிறது ஒரு உண்மையான உறவை பிரிப்பதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அவர்கள் அடையாளம் கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பணியை நாம் செய்ய வேண்டும். மற்றவர் நம்மிடம் கூறும் எந்த ஒரு நல்லதையும் சரி கெட்டதையும் சரி சொல்லுவார்கள், அதை மற்றவரிடம் போய் சொல்லக்கூடாது. ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள், இறை பிள்ளைகள் இப்படி ஆண்டவருடைய பேரை கெடுத்து போட மாட்டார்கள். எனவே நீங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக முன்பு இருந்திருந்தால் அதற்கு பாவ மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரியான ஒரு வேலைகளை விட்டுவிட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து அவருடைய வழியிலே நாம் செல்லும் பொழுது நமக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக வரலாம், ஆனால் ஆண்டவரை நாம் தேடும் பொழுது அந்த இடத்துல அதை உடைத்து ஆண்டவர் அவருக்குள்ளாக அழைத்து அவர் பணியை செய்யும் பொழுது அந்த இடத்துல அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அந்த இடத்துல நாம் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.